2026ஆம் ஆண்டில் நடைபெறும் ராகு கேது பெயர்ச்சி என்பது வெறு கிரக மாற்றம் அல்ல, மனித வாழ்க்கையின் கர்ம கணக்கை நேரடியாக திறந்து காட்டும் ஒரு சக்தி வாய்ந்த ஜோதிட நிகழ்வு ஆகும். இந்த பெயர்ச்சியில் ராகு ஆசை, மாயை, உலகியல் வளர்ச்சி, வெளிநாட்டு தொடர்புகள், திடீர் உயர்வு ஆகியவற்றை வெளிப்படுத்தும் கிரகமாகவும், கேது துறப்பு, ஆன்மீகம், பழைய கர்ம பலன், மனமாற்றம், முடிவு மற்றும் விடுபாடு ஆகியவற்றை தரும் கிரகமாகவும் செயல்படுகிறது. இந்த இரண்டு நிழல் கிரகங்களும் 180 டிகிரி எதிர்நிலையில் நகர்வதால் ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கையின் ஒரு பகுதியை உயர்த்தியும் மற்றொரு பகுதியை சோதித்து செயல்படும். நேச ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சியால் ராகு 12ஆம் வீட்டிலும் கேது 6ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் மன அமைதி, தூக்கம், செலவுகள், வெளிநாட்டு விஷயங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக இடம்பெறும். கணவன் மனைவி வாழ்க்கையில் பேசாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொள்ளும் மனநிலை பிரச்சனையை உருவாக்கும். வெளிப்படையான உரையாடல் இல்லையெனில் சந்தேகம் வளரலாம். தொழிலில் வெளிநாடு, மருத்துவம், IT, ஆன்லைன் அல்லது ரகசிய வேலைகள் சாதகமாகும். வேலை இடத்தில் மறைமுகமாக எதிரிகள் இருப்பதால் ஜாக்கிரதை தேவை. திருமணம் தாமதமாகலாம் அல்லது ரகசிய உறவுகள் சிக்கலாக மாறலாம். குழந்தைகளை பொறுத்தமட்டில் குழந்தைகளின் தூக்கமின்மை, மனநிலை, கல்வியில் கவனம் சிதற வாய்ப்பு உள்ளது. பொருளாதாரத்தில் வரவு இருந்தாலும் சேமிப்பு குறைந்து செலவுகள் கண்ணுக்கு தெரியாமல் அதிகரிக்கும். வீடு அல்லது வாகனம் வாங்கினால் மன திருப்தி குறையலாம். விபரீத சிந்தனை, மன அழுத்தம், தூக்கமின்மை குறித்து கவனம் தேவை. சனிக்கிழமைகளில் கருப்பு எல் தீபம், அமாவாசை தர்ப்பணம், துர்க்கை வழிபாடு சிறந்த பரிகாரமாகும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு 11ஆம் வீட்டிலும் கேது 5ஆம் வீட்டிலும் இருப்பதால் வாழ்க்கையில் லாபம், நண்பர்கள், சமூக வட்டாரம் மற்றும் ஆசைகள் நிறைவேறும் காலமாக இது அமையும். கணவன் மனைவி வாழ்க்கையில் புரிதல் அதிகரித்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தொழிலில் தொடர்புகள் மூலம் வளர்ச்சி, புதிய ஒப்பந்தங்கள், கூடுதல் வருமானம் கிடைக்கும். திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். குழந்தைகள் கல்வியில் புத்திசாலித்தனமாக முன்னேறுவார்கள். ஆனால் அதிக எதிர்பார்ப்பு குழந்தைகளுக்கு மன அழுத்தத்தை தரலாம். பொருளாதாரத்தில் சேமிப்பு உயரும். வீடு, நிலம், வாகனம் வாங்க இது ஏற்ற காலம். தேவையற்ற ஆசை, சூதாட்டம், ஆபத்தான முதலீடுகளில் ஜாக்கிரதை தேவை. குரு வழிபாடு, மஞ்சள் தானம் சிறந்த பரிகாரமாகும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு 10ஆம் வீட்டிலும் கேது 4ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் தொழில் வாழ்க்கை உச்சத்தை அடையும். ஆனால் மன அமைதி குறையும். கணவன் மனைவி வாழ்க்கையில் வேலை அழுத்தம் காரணமாக நேரம் குறைந்து மனக்கசப்பு ஏற்படலாம். தொழிலில் பதவி உயர்வு, அதிகாரம், பெயர், புகழ் கிடைக்கும். அரசு அல்லது மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு. திருமணம் வேலை காரணமாக தாமதமாகலாம். குழந்தைகளுக்கு பெற்றோரின் கவனம் மிகவும் அவசியம். பொருளாதாரம் நிலையாக இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் அல்லது வீட்டில் மனநிறைவு இல்லாமல் ஏற்படலாம். தாயின் உடல்நலம் மற்றும் மனநிலை குறித்து ஜாக்கிரதை தேவை. திங்கட்கிழமை சிவன் அபிஷேகம், பால் தானம் நல்ல பரிகாரமாகும். கடகராசிக்காரர்களுக்கு ராகு 9ஆம் வீட்டிலும் கேது 3ஆம் வீட்டிலும் இருப்பதால் அதிர்ஷ்டம், தெய்வம், அனுகிரகம், குரு ஆதரவு அதிகரிக்கும். கணவன் மனைவி வாழ்க்கையில் நம்பிக்கை, ஆதரவு வலுப்படும். தொழிலில் வெளிநாட்டு வாய்ப்புகள், அரசு உதவி, உயர்கல்வி, ஆன்மீக பயணம் சாதகமாகும். திருமண குடும்பம் ஆசீர்வாதத்துடன் சிறப்பாக நடக்கும். குழந்தைகள் கல்வி, ஒழுக்கம், எதிர்காலம் சிறப்பாக அமையும். பொருளாதாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். வீடு, நிலம், வாகனம் வாங்க நல்ல காலம். தந்தையின் உடல்நலத்தில் சற்று கவனம் தேவை. நவகிரக வழிபாடு தந்தைக்கு மரியாதை பரிகாரம் ஆகும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராகு 8ஆம் வீட்டிலும் கேது 2ஆம் வீட்டிலும் இருப்பதால் திடீர் மாற்றங்கள், குடும்ப பேச்சு, பண விஷயங்களில் கவனம் அவசியம். கணவன் மனைவி வாழ்க்கையில் சொல் சிக்கல், கோபம் பிரச்சனையாக உருவாகலாம். தொழிலில் திடீர் மாற்றம், வேலை இடத்தில் அரசியல், திருமணம் தாமதமாகலாம். குழந்தைகள் கல்விக்கு செலவுகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு, வாகன பழுது, விபத்து அபாயம் இருப்பதால் ஜாக்கிரதை தேவை. ஹனுமன் வழிபாடு, சிவபுராண பாராயணம் பரிகாரமாகும். கன்னி ராசிக்காரர்களுக்கு ராகு 7ஆம் வீட்டிலும் கேது 1ஆம் வீட்டிலும் இருப்பதால் உறவுகளில் வாழ்க்கையில் மையமாக மாறும். கணவன் மனைவி வாழ்க்கையில் யூகோ, பிடிவாதம் இருந்தால் பிரச்சனை, விட்டு கொடுத்தல், உறவு வலுப்படும். கூட்டு தொழிலில் கவனம் அவசியம்.
திருமணம் கலவையாக பலன் தரும். குழந்தைகள் கல்வியில் நல்ல வளர்ச்சி, பொருளாதார நிலையாக இருக்கும். மனக்குழப்பம், தன்னம்பிக்கை குறைவு ஏற்படலாம். பெருமாள் வழிபாடு, துளசி அர்ச்சனை பரிகாரம் ஆகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு 6ஆம் வீட்டிலும் கேது 12ஆம் வீட்டிலும் இருப்பதால் எதிரிகளை வெல்வது, கடன் தீர்வு, சேவை துறையில் முன்னேற்றம் கிடைக்கும். கணவன் மனைவி வாழ்க்கையில் வெளிப்படைத்தன்மை அவசியமாக வேண்டும். தொழிலில் போட்டிகள், வெற்றி, திருமணம் சிறு தாமதம், குழந்தைகளின் உடல்நலம் கவனிக்கப்பட வேண்டும். பொருளாதாரத்தில் கடன் குறையும், ஆனால் செலவுகள் அதிகரிக்கும். தூக்கமின்மை, மன அழுத்தத்தில் ஜாக்கிரதை தேவை. துர்க்கை அம்மன் வழிபாடு பரிகாரம் ஆகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகு 5ஆம் வீட்டிலும் கேது 11ஆம் வீட்டிலும் இருப்பதால் புத்திசாலித்தனம், படைப்பாற்றல், குழந்தைகள் கல்வி வாழ்க்கையில் முக்கியமாக இடம்பெறும். கணவன் மனைவி வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். தொழிலில் கலை, மீடியா, கிரியேட்டிவ் துறையில் முன்னேற்றம் ஏற்படும். திருமணத்தை பொறுத்தமட்டில் நல்ல யோகம் வாய்க்கும். குழந்தைகள் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் பெறுவார்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் நல்ல லாபம் கிடைக்கும். வீடு வாகனம் வாங்க நல்ல காலமாக இது கருதப்படுகிறது. தவறான ஆலோசனைகளில் ஜாக்கிரதை தேவை. சரஸ்வதி வழிபாடு பரிகாரமாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு 4ஆம் வீட்டிலும் கேது 10ஆம் வீட்டிலும் இருப்பதால் வீடு, வேலை இரண்டிலும் மாற்றம் ஏற்படும். கணவன் மனைவி வாழ்க்கையில் மனப்பதற்றம், சமாதானம் அவசியம். தொழிலில் வேலை மாற்றம், இடமாற்றம், திருமணம் தாமதமாகலாம். குழந்தைகள் கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு, வீடு மாற்றம் அல்லது வாகன மாற்றம், அவசர முடிவுகளில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குரு வழிபாடு பரிகாரமாகும். மகர ராசிக்காரர்களுக்கு ராகு 3ஆம் வீட்டிலும் கேது 9ஆம் வீட்டிலும் இருப்பதால் தைரியம், முயற்சி, சுய முன்னேற்றம் அதிகரிக்கும். கணவன் மனைவி வாழ்க்கையில் நல்ல புரிதல், தொழிலில் துணிச்சலான முடிவுகள் வெற்றியை தரும். திருமணம் சாதகமாக அமையும். குழந்தைகளின் கல்வியில் வளர்ச்சி, பொருளாதாரம் மேம்படும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ஐயப்பன் வழிபாடு பரிகாரமாகும். கும்பராசிக்காரர்களுக்கு ராகு 2ஆம் வீட்டிலும் கேது 8ஆம் வீட்டிலும் இருப்பதால் பேச்சு, குடும்பம், பண விஷயங்களில் அதிக கவனம் தேவை. கணவன் மனைவி வாழ்க்கையில் சொல் சிக்கல் வரலாம். தொழிலில் மறைமுக போட்டி, திருமணத்தில் சிறு தடையுடன் நடக்கும். குழந்தைகள் கல்விக்கு செலவு அதிகமாகும். சேமிப்பு அவசியம். விபத்து, ரகசிய பிரச்சனைகளில் ஜாக்கிரதை தேவை. நவகிரக வழிபாடு பரிகாரம். மீன ராசிக்காரர்களுக்கு ராகு 1ஆம் வீட்டிலும் கேது 7ஆம் வீட்டிலும் சஞ்சரித்ததால் தனிப்பட்ட அடையாளம், உறவுகள், திருமணம் முக்கியமாக சோதிக்கப்படும். கணவன் மனைவி வாழ்க்கையில் பொறுமை, இல்லையெனில் பிரிவு ஏற்படும். திருமணத்தில் அவசர முடிவு வேண்டாம். குழந்தைகள் கல்வி சராசரியாக இருக்கும். பொருளாதாரம் மெதுவாக முன்னேறும். வீடு வாகனம் வாங்க காத்திருப்பது நல்லது. மனக்குழப்பம் அதிகரிக்கும். நாராயண வழிபாடு சகஸ்ரநாமம் மிகவும் சிறந்த பரிகாரமாகும். மொத்தத்தில் 2026 ராகு பேச்சு என்பது ஒவ்வொரு ராசிக்கும் கர்ம பாடம் கற்றுத்தரும் காலமாக இருப்பதால் பொறுமை, நேர்மை, ஆன்மீக வழிபாடு, தானம், நல்ல செயல் ஆகியவற்றை கடைபிடிப்பவர்கள் இந்த பெயர்ச்சியை வாழ்க்கையின் மிகப்பெரிய முன்னேற்றமாக மாற்றக்கூடும். இந்த வீடியோ பிடித்திருந்த ஒரு லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற ஜோதிட தகவல்கள், பரிகாரங்கள், தினசரி ராசிபலன் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை பிரஸ் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.